கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த புதிய வருஷத்திலுமாய் கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து வருகிறார், நம்மை வழிநடத்துகிறார். கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றியோடு கூட இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நான் சில குறிப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன். அது நம்முடைய வாழ்வுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த இடத்துல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மத்தேயு 21:43, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த நாட்களில் தேவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். அவர் தம்முடைய சொந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார். ஆனால் அவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீதியையும் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்க வந்தார். ஆனால் அவர்களோ அவரை புறக்கணித்தார்கள். அவருடைய ராஜ்யத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், இது உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு கனி கொடுக்கிற மக்கள், கனி தருகிற ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படும். பாருங்கள், இந்த நாட்களில் புறஜாதிகளாகிய நாம் கர்த்தரிடத்தில் வந்தோம். அவருடைய பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஆவியின் கனிகளை நாம் கர்த்தருக்காய் கொடுக்க பிரயாசப்படுகிறோம். இதைத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலேயே சொன்னார். இது உங்களிடத்திலிருந்து இந்த தேவன் ராஜ்யம் நீக்கப்படும், ஆனால் கனி கொடுக்கிற மக்கள் இடத்திலே அது தரப்படும், கொடுக்கப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதுனால்தான் நாம் பாவிகளாய் பிறந்தாலும் கூட நீதியை விரும்புகிறோம். அந்த தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறதுனால்தான் நாம் சமாதானமாகவும் பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷத்தினாலும் நாம் இருக்கிறோம். பார்த்தீர்களா, நமக்கு பெரிதான சொத்து சுகங்கள் நமக்கு இல்லாவிட்டாலும், ஒருவேளை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி நாம் பிறப்பிலே நாம் இல்லாவிட்டாலும், ஒருவேளை யூதர்களைப் போல அந்த பிறப்புரிமை நமக்கு இல்லாவிட்டாலும், பரிசுத்த ஆவியினாலே இந்த ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் ராஜ்யத்தின் பிள்ளைகளாகிறோம். நாம் கனி கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுகிறோம். ஆகவே இந்த நாளிலுமாய் கூட நாம் வாசிக்கிறது போல அவர் கனி கொடுக்கிற மக்கள் இடத்திலே அது கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் இந்த நாட்டில் இன்னும் அதிக ஆவிக்குரிய கனிகளை கொடுப்போம். கனி கொடுப்பது நம்மாலே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கனிகளை உண்டாக்குகிறார். கலாத்தியர் 5:22 நாம் வாசிக்கிறோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சடக்கம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் போன்றதான இந்த 9 விதமான குணாதிசயங்களை கர்த்தர் நமக்குள்ளே உண்டாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆகவே கனி கொடுக்கிற மக்களிடத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். நாமும் கூட கனி கொடுப்போம். மத்தேயு 22:12 வாசிக்கிறோம். அங்கே ஒரு ஐஸ்வர்யவான் ஒரு திருமணத்தை நடத்துகிறார். அதற்காக என்ன செய்கிறார், அநேகருக்கு அழைப்பை கொடுக்கிறார். ஆனால் அநேகர் வருகிறதில்லை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், வழியருகே போய் நீங்கள் வழியில் அருகே கண்ட மனுஷர்களை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவர்களின் என்னுடைய திருமண விருந்திலே அவர்கள் பங்கு பெறட்டும் என்று சொல்லி அநேகரை கூப்பிட்டு கொண்டு, அப்போ ரோட்டிலும் தெருக்களிலும் இருக்கிற ஜனங்களை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஆனால் வீட்டு எஜமானன் வந்து பந்தி இருக்கிறவர்களை பார்க்கிறான். பந்தி இருக்கிறவர்களுக்குள்ளே ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். அப்பொழுது அவனை பார்த்து அவர் சொல்லுகிறார், மத்தேயு 22:12 வாசிக்கிறோம், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலுமாய் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்புமாய் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். பார்த்தீங்களா, வழியருகே இருக்கிற மனுஷனுக்கு எப்படி கல்யாண வஸ்திரம் இருக்கோ நீங்கள் கேள்வி கேட்கலாம். என்ன ராஜா, என்ன தேவன் இப்படிப்பட்ட ஒரு அநியாயத்தை செய்கிறார் என்று சொல்லி வழியருகே உட்கார்ந்து இருக்கிறவர்கள் தான். ஆனால் தேவனுடைய வீட்டிற்கு வரும்பொழுது அவர்களுக்கு வாசலிலே கல்யாண வஸ்திரம் வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அந்த கல்யாண வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் உள்ளே வர வேண்டும். தீட்டுள்ளதொன்றும் உள்ளே பிரவேசிக்காத பரிசுத்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ஆகவே தேவனுடைய மக்களே, நாம் ஒருவேளை வழியருகே கிடக்கிறவர்களாய் இருந்தாலும், நாம் ராஜ்யத்தின் புத்திரராய் இராமல் மதிலுக்கு புறம்பே இருக்கிறவர்களாய் நாம் இருந்தாலும் கூட கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை தருகிறார். அந்த அழைப்பு என்னவென்றால், நாம் அவருடைய வீட்டிற்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். எப்படி பிரவேசிக்க வேண்டும்? வாசல் வழியாய் தான் பிரவேசிக்க வேண்டும். அந்த வாசல் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் நானே வாசலுமாக இருக்கிறேன் என்று சொல்ல, உள்ளும் புறமும் நீங்கள் எனக்குள்ளே பிரவேசித்து நீங்கள் மேய்ச்சலை கண்டடையுங்கள் என்று யோவான் 10 நாம் வாசிக்கிறோம். ஆகவே நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த வாசல் வழியாய் நாம் பிரவேசிக்கும் பொழுது நம்முடைய அசுத்தங்கள் எல்லாம் நீக்கப்படும்.
நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட வேண்டும். அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நாம் உடுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் மாற முடியும். ஆகவே இவன் கல்யாண வஸ்திரம் இல்லாதபடினால் அவனை கையும் காலும் கட்டி புறம்பான இருளுக்குள்ளே அழுகையும் பற்கடிப்புக்கு அவனை பங்காளிகளாய் தள்ளி போடுகிறார்கள். ஆகவே தேவனுடைய மக்களே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே வாசலாகிய இயேசுவின் வழியாய் நாம் உட்பிரவேசிப்போம். மூன்றாவதாய் நாம் பார்க்கிறோம், மத்தேயு 25:1 வாசிக்கிறோம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. இந்த நாளிலே 10 கன்னிகைகள் என்று சொல்லும் பொழுது அநேக மக்கள், பூரணமான எல்லா ஜனமும் எல்லா ஜாதியும் கூட அவர்கள் ஒரு நாள் வரும், கடவுள் வருவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் நடக்கப் போகிறது என்று ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 10 கன்னிகைகளும் என்ன செய்கிறார்கள்? மணவாளன் வர தாமதித்த பொழுது எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டாரலாம். ஆகவே காலம் தாமதிக்க தாமதிக்க அன்பு தணிந்து போகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது, நம்பிக்கை இழந்து போனவர்களாய் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லாம் தூங்கி விடுகிறார்களாம். ஆனால் நடுராவிலே மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்கள், புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று. அப்போ எல்லாரும், எல்லா ஜாதியும், எல்லா பாஷைக்காரர்களும், எல்லா கோத்திரங்களும் ஏதோ ஒரு காரியம் நடக்க போகிறது, கடவுள் வருவார், என்னமோ ஒன்று செய்வார்னு காத்திருக்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த ஒரு குணாதிசயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். எப்பொழுது தேவனுடைய சத்தம் நம்ம கேட்கும்? நாம் தூங்கினாலும், தாவீது சொல்லுகிறார், நான் படுத்து நித்திரை செய்தேன், ஆனாலும் என் ஆத்துமா விழித்திருந்தது. ஆகவே நாம் மாம்சத்தில், நாம் சரீரத்தில் பலவீனப்பட்டாலும் நம்முடைய ஆத்மாவிலே நாம் பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியிலே நாம் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். மணவாளன் ஒரு நாளில் வருவார் என்று சொல்லி இந்த நாளில் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். அந்த விசுவாசம், அந்த எச்சரிக்கை, அந்த ஆயத்தம் நமக்குள்ளே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஒருவேளை மற்றவர்களைப் போல நாம் தூங்கி, மற்றவர்களைப் போல நாம் 1 தெசலோனிக்கர் 5 வாசிக்கிறோம், இருளின் பிள்ளைகள், அவர்கள் இரவிலே நடக்கிறார்கள், அவர்கள் மற்றவர்களைப் போல தூங்கி அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மதுவெறி கொள்ளுகிறார்கள். அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது, பகலின் பிள்ளைகளாக இருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டுமானால் ஆயத்தம் இருக்க வேண்டும், விழிப்பு இருக்க வேண்டும், எச்சரிக்கை இருக்க வேண்டும். அப்படி நாம் எப்பொழுதும், நீங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்யுங்கள், எப்பொழுதும் அவர் வர காத்திருங்கள் என்று நமக்கு வேதம் எச்சரிக்கிறது. ஆகவே மத்தேயு 25:13 நாம் வாசிக்கிறோம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நாம் படுத்து நித்திரை செய்தாலும் நமக்குள்ளே ஒரு விழிப்பு இருக்க வேண்டும். சிலர் தூங்கி எல்லாவற்றையும் மறந்து விடுவார்கள். அப்படி அல்ல, நாம் நித்திரை செய்தால் நம்முடைய ஆத்மா விழித்திருக்க வேண்டும். நாம் ஜாக்கிரதையாக இருந்து கர்த்தருடைய வருகைக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு இயேசு சொல்லுகிறார், மார்க் 9:1 அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். ஆண்டவருடைய காலத்தில் இருந்தவர்கள், அவரோடு கூட நின்றவர்கள், தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை பார்க்க முன்னே அவர்கள் மறிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார். இது அநேகருக்கு ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. இயேசு இருந்த காலம் எது? 2000 வருஷங்களுக்கு முன்னே. இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் எப்போ வரும் நம்மளே காத்துன்னு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்போவே சொல்லியிருக்கிறாரு, இது தேவனுடைய ராஜ்யத்தை பலத்தோடு வருவதை நீங்கள் காண்பீர்கள், அதுக்குள்ளே நீங்கள் மறிக்க மாட்டீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன என்று நாம் ஒருவேளை யோசிக்கலாம். யாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் தெரியுமா? அங்கே நிறந்தவர்கள், அவருடைய சீஷர்கள், அங்கே இருந்த சில பரிசுத்தவான்கள், அவர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை பார்ப்பீர்கள் என்று சொல்ல. அது எப்போ நிகழ்ந்தது என்றால், அப்போஸ்தலர் 2 பலத்த காற்று வீசினது, பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் அக்கினி நாவாய் வந்து இறங்கினார், அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். வெறும் கலிலேயராகிய அவர்கள் அநேக பாஷைகளிலே அவர்கள் பேச கேட்டார்கள். இவர்கள் கிறிஸ்துவோடு இயேசுவோடு இருந்த பேதமை உள்ள மக்கள், இவர்கள் என்ன இவ்வளோ அறிவாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவர்களால் ஞானசானம் எடுக்கத்தக்கதாக தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்குள்ளே அவ்வளோ பலமாய் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். எனக்கு தெரியாது என்று, நான் அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார் இயேசுவை குறித்து. ஆனால் இந்த தேவனுடைய ராஜ்யம் அவருக்குள்ளே வந்ததினாலே தைரியம் வந்தது, தேவன் பேரில் ஒரு அன்பு வந்தது,
அது மட்டும் இல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் அவர்களுக்குள்ளே நிறைந்தபடினால் அவர் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுகிறார். 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஒரு பேதமையான மனுஷன், மீன் பிடிக்கிற மனுஷன், அவருக்குள்ளே அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை வந்ததினால் அவர் அன்றைக்கு அவர் எழும்பி நின்று பிரசங்கம் பண்ண அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டுள்ளாய் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொன்ன பலத்த வல்லமையோடு வருகிற தேவனுடைய ராஜ்யமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலுமாய்க்கூட சீஷர்கள் மறுபடியும் ஆண்டவர் சொல்கிறார், லூக்கா 6:20 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குரியது என்று சொல்கிறார், உங்களுடையது என்று சொல்கிறார். தரித்திரர்கள் என்றால் அவர்கள் ஒன்று தரித்திரர்கள் அல்ல, நல்ல மீன் பிடிக்கிறவர்கள், சம்பாத்தியக்காரர்கள், படகுகளை உடையவர்கள், 2 படகுகளை உடையவர்கள். ஆனால் அவர்கள் ஏன் தரித்திரர் என்று சொல்கிறார்கள்? இயேசு அவர்களை அழைத்த பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் விட்டு அவரை பின்பற்றினார்கள். விட்டவனையும் வெறுத்தவனையும் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் தருகிறார். அதனால்தான் தான் அவர்களை பார்த்து, நீங்கள் தரித்திரராய் இருக்கிறீர்கள், பரலோக ராஜ்யம் உங்களுடையது என்றார். ஆகவே நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்க முடியாது. விட வேண்டியவைகளை இந்த உலகத்தில் நாம் விடத்தான் வேண்டும், வேண்டாதவைகளை விட்டு நாம் விலகத்தான் வேண்டும். அப்படி நாம் விலகி கர்த்தரை பின்பற்றுவோமானால் தேவனுடைய ராஜ்யம் நமக்கு கொடுக்கப்படும். இதோ இங்கே இருக்கிறது அங்கே இருக்கிறது என்று சொல்லும் நாட்கள் வரும். ஆனால் இயேசு சொல்கிறார், லூக்கா 17:21 சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளேயே இருக்குது என்று சொல்கிறார். ஆகவே இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எங்கும் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே அந்த தேவனுடைய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அது நீதியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் சமாதானமாக இருக்கிறது. ஆகவே நாம் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை பெற்றிருக்கிறோம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலுமாய்க்கூட நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடி பரிசுத்தவான்களாய் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும், வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த வஸ்திரம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் வஸ்திரம், அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எச்சரிக்கையாக இருந்து விழித்திருக்க வேண்டும். மணவாளன் வரும்பொழுது எதிர்கொண்டு போக நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் பலத்தோடு வரும்பொழுது அநேகருக்கு நாம் சாட்சியாக எழும்பி தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாய் வலுவாய் பிரஸ்தாபிப்பார். கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிப்போம். நாம் ராஜ்யத்தின் புத்திரலானால் இந்த குணாதிசயங்கள் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாம் கனி கொடுப்போம், தேவனுக்காக எழும்பி செயல்படுவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டும். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலுமாய் கூட கர்த்தாவே, ஆண்டவரே, கனி கொடுக்கிற மக்களிடத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் என்று சொன்னீர். அதே போல் நாங்கள் எழும்பி உமக்காய் கனி கொடுக்கிறவர்களாய், ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டவர்களாய் உம்மை பின்பற்றுகிறவர்களாய், ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தை பலமாய் நாங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுக்குள்ளே அதை தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களாய், உமக்கு சாட்சி உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வருகையின் நாள் வரைக்கும் உம்முடைய ராஜ்யத்தின் புத்திரராய் நாங்கள் விளங்க, அதற்காய் உழைக்க பிழைக்க எங்களுக்கு கிருபை தாரும். எல்லா துதியும் கன மகிமை ஸ்தோத்திரத்தை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இந்த மக்கள் எல்லாருக்குள்ளும் இந்த தேவனுடைய ராஜ்யம் பலமாய் ஸ்தாபிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தனையோடு கூட நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த காலவெளியிலே நீங்கள் இதை கேட்டீர்கள். இந்த நாள் முழுவதும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் சாட்சிகளாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.